Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம பைக் வச்சிருக்கோம். அந்த பைக்கை மெயின்டைன் பண்றதுக்கு பேசிக்கான டூல்ஸ் என்னென்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் கேட்டாரு, "ப்ரோ பைக்கை மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுது?" அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் வீடியோ சேர்த்து போடுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்றது இல்லாம அது ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்ட்ரோக்கு அப்புறமேட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு ஒரு பேசிக்கான டூல்ஸ், இப்போ நான் சொல்கிற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பைக்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நீங்களே சரி பண்ணிக்கிற டூல்ஸ், அதாவது என்னென்ன டூல்ஸ் நம்மளுக்கு பேசிக்ஸாக என்னென்ன தேவை அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கான டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டூல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டிங் ப்ளையர் ஒன்று, இன்னொன்று வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பேசிக்கான டூல்ஸ். இது வந்து நம்ம பைக்குக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால் இந்த 2 டூல் ரொம்ப பேசிக்கானது. ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் 2 in 1 பர்பஸ் வரும். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ப்ளஸ் வரும், இந்த பக்கம் மைனஸ் வரும். என்றைக்குமே ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி 2 in 1 பர்பஸில் இருக்கிற மாதிரி, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் ஒரே ஸ்க்ரூ ட்ரைவரில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான டூல் இது ரெண்டும். அடுத்த இருக்க டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரில் சின்ன டைப்பு. இப்போ நம்ம பைக்குக்கெலாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், இப்போ இந்த ஹெட்லைட்டு கீழெல்லாம் அந்த ஹெட்லைட் மாற்றும் போது என்ன ஆகும்னா ஹெட்லைட்டு கீழெல்லாம் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இந்த பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா மக்காடும் அந்த ஹெட்லைட்டுக்கு கொஞ்சம் தான் கேப் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கிக்கிங்க. இங்கே சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரில் 2 டைப் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் இருக்கும். பாருங்கள், இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதனால் இது ரெண்டுமே 2 in 1 பர்பஸில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கிங்க. இது முக்கியமான விஷயம். அடுத்து பார்க்குற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டூல் தான். இது வந்து நம்ம மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப முக்கியமான டூலு. இது வந்து ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வளையமாட்டுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிங்ஸு டபுள் ஹேண்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம நிறைய போல்ட்டு நட்டு கழட்டுறதுக்காக இந்த டபுள் ஹேண்டு ரிங்ஸும் யூஸ் ஆகும். இது என்ன சைஸ்லேருந்து வச்சுருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக ஒரு பைக் மெயின்டெனன்ஸுக்கு 8 mmலேருந்து 23 mm வரைக்கும், அதாவது ரிங்ஸில் வந்து 8 mmலேருந்து 23 mm வரைக்கும், அதே மாதிரி டபுள் ஹேண்டில் வந்து 8 mmலேருந்து 23 mm வரைக்கும் நம்ம டூல் வச்சுருக்கலாம். இந்த டூல்ஸ் வந்து நீங்கள் பைக்கில் மட்டும் யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை, நீங்கள் வீட்டில் வந்து யாராவது ப்ரப்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் என்றைக்குமே இந்த மாதிரி டூல் வாங்குற மாதிரி இருந்தால் எம்எம்மில் வாங்க. இன்ச்சில் இருக்கும், இன்ச்சில் ஒரு சில டைம் டூல் வாங்கினீங்கன்னா உங்கள் பைக்குக்கு செட் ஆகாது, அந்த டூல்ஸ் வந்து செட் ஆகாது. என்றைக்குமே பொறுத்த வரைக்கும் எம்எம் வாங்க. 8 mm 10 mm 12 mm அப்படின்னு கேட்டு வாங்குங்க. எம்எம்மில் வாங்கினா தான் கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகும். இது வந்து ரொம்ப முக்கியமான டூல் பைக்கு மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா, நம்ம அடுத்து பார்க்குற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலன் கீ தான். இந்த ஆலன் கீ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் நம்ம பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளார நிறைய ஆலன் கீ போல்ட் வரும், அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பைக்கில் நிறைய பிளாஸ்டிக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு ஆலன் கீ போல்ட்டு போட்டு டைட் வச்சுருப்பாங்க, அதாவது மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அந்த போல்ட்டு கழட்டுறதுக்கு தான் இந்த ஆலன் கீ யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆலன் கீயும் பார்த்திங்கன்னா எம்எம்மில் தான் வரும், இன்ச்லையும் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் வந்து பைக்கில் பார்த்திங்கன்னா எம்எம்மில் தான் யூஸ் பண்ணுவோம். எந்த டூல் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ஆலன் கீயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரிங்ஸு டபுள் ஹேண்ட் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, என்றைக்குமே எம்எம்மில் வாங்குங்க, இன்ச்சில் வாங்காதீங்க. இன்ச்சில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா செட் ஆகாது. இன்ச்சில் வாங்கினீங்கன்னா செட் ஆகாது. நிறைய மிஷினரிஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ச்சு வருது பார்த்திங்களா, அது வந்து மிஷினரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. எம்எம் தான் என்றைக்குமே வந்து பைக்குக்காக இருந்தாலும் சரி, காருக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது வந்து ஆலன் கீ வந்து அடுத்த ஒரு முக்கியமான டூல். அடுத்து நம்ம பார்க்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன டூல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கட்டர், அதாவது ஒயர் ஸ்லீவ் மேலே அந்த ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரை நம்ம கத்தி வச்சு சீவும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவ் எடுக்கிறதுக்கான ஒயர் கட்டர் அண்ட் ஒயர் அந்த ஸ்பைசிங் பண்ணுறதுக்காக அந்த ஒயர் கட்டர்னு சொல்லுவாங்க. இன்னொரு டேப்பு. இது எதுக்குன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஏதாவது எக்ஸ்ட்ரா மொபைல் ஹோல்டர் போடுறோம், இல்லை ஃபாக் லைட் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும், அதாவது ஒயர் கட்டரும் இன்சுலேஷன் டேப்பும். ஸோ கைஸ், அடுத்த பைக் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு 3 மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். அது டூல்ஸ் கிடையாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில். என்றைக்குமே வந்து இன்ஜின் ஆயில் நான் 1 லிட்டர் எப்பவுமே வீட்டில் ஸ்டாக் வச்சுருப்பேன். எதுக்குன்னா பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜின் ஆயில் நம்ம லெவல் கண்டிப்பாக கம்மியாகும். நீங்கள் இன்ஜின் இப்போ வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஒரு 2500 கிலோமீட்டர் முடிஞ்சு ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் ஆயில் லெவல் கம்மியாகும், கொஞ்சமாச்சும் கம்மியாகும். அந்த இன்ஜின் ஆயில் லெவல் கம்மியானதுக்கு டாப் அப் பண்ணுறது தான் என்றைக்குமே நான் வீட்டில் வந்து 1 லிட்டர் ஆயில் நான் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பேன். என்னோடய எஃப்எஸ்எட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20W40 ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் என்றைக்குமே வீட்டில் வந்து 1 லிட்டர் ஆயில் வந்து நான் ஸ்டாக் வச்சுருக்கேன். எதுக்குன்னா இன்ஜின் ஆயில் லெவலை டாப் அப் பண்ணுறதுக்காக 1 லிட்டர் ஆயில் ஸ்டாக் வச்சுருக்கேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் கிளீனர் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் பைக்கில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பைக்கை வாட்டர் வாஷ் பண்ணுறோம். வாட்டர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து என்றைக்குமே உப்பு தண்ணியில் தான் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுவோம். நல்ல தண்ணியில் வாட்டர் வாஷ் பண்ண மாட்டோம். நல்ல
வெளியே இப்போ வாட்டர் வாஷ் பண்ணாலே பைக் ஒரு சில இடத்துல வந்து துருப்பிடிக்காம அந்த துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த ரஸ்ட் கிளீனர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ரஸ்ட் கிளீனர் வந்து பைக்கில் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவை நான் அடுத்த வீடியோவை நான் போடுறேன். இது வந்து நான் வீட்டில் என்றைக்குமே ஒரு பாட்டில் வந்து ஸ்டாக் இருக்கும். இது வந்து ஒரு பைக் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு முக்கியமான மெட்டீரியல் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப். நான் செயின் லூப் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆரம்பத்துலேருந்து நான் மோட்டிவ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதுவே பெட்டராக இருக்குது. அதனால் மோட்டிவ் தவிர எந்த பிராண்டும் போகல. இந்த செயின் லூப் எப்பவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பாட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். செயின் கிளீனர் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. செயின் கிளீனர் ஏன் யூஸ் பண்ணுறதில்லன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏன் போய் தேவையில்லாமல் காசு செலவு பண்ணிகிட்டு இருக்கணும். செயின் எப்படி க்ளீன் பண்ணுற வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன். இங்கே மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் செயின் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெரோசின் வச்சே இல்லை டீசல் வச்சே நம்ம செயின் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு தேவையில்லாமல் கிளீனர் வாங்கி யூஸ் பண்ணுறத பொறுமையாக உட்காந்து நம்ம அந்த செயினை க்ளீன் பண்ணிடலாம். செயினை க்ளீன் பண்ணிட்டு இந்த லூப் அடிச்சு விட்றோம். இது ஒரு முக்கியமான விஷயம் பைக் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா டூல்ஸும் சொல்லிட்டேன். இந்த ஒரு பேசிக் டூல்ஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு பைக்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் நீங்களே உங்கள் பைக்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேசிக்கான டூல்ஸ் போதும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர் செட்டு, ஆலன் கீ, இந்த 3 அதாவது இன்ஜின் ஆயில், ரஸ்ட் கிளீனர், இதாவது செயின் லூப், இது ஒரு பேசிக் திங்ஸ் தான் வந்து நீங்கள் ஒரு பைக்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கோ ஒரு செயின் டைட் வைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ஸ்பார்க் ப்ளக் மாற்றுறீங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் டூல்ஸ் வச்சு நீங்களே பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் பைக்கில் என்னென்ன ஃபால்ட் ஆகுது, அப்போ தான் உங்களுக்கு பைக்கை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். அந்த பைக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இதான் வந்து ஒரு பேசிக்கான டூல்ஸ் கைஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம ஒரு பைக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேசிக்கான டூல்ஸ் என்னென்ன தேவை, ஒரு பேசிக்கான என்னென்ன லூப்ரிகேஷன் நமக்கு தேவைன்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அது பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு செலக்ட் பண்ணாதான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. டாட்டா பை பாய், see you soon.